எனக்கு தெரிய இந்தியாவில் இதுவரை 6 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் வாழ முடியாமலும் மடிந்திருக்கிறார். குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் என்று போற்றப்பட்ட தமிழ்நாடு அரேபிய பாலைவனத்தை போல ஆகும். இது ஒரு ஆராய்ச்சி குறிப்பு. தமிழ்நாட்டில் எல்லோரும் இன்றைக்கு சாக்ரட்டிஸ்கள் தான், அதுவும் தொலைக்காட்சி சாக்ரட்டிஸ்கள் நிறைய இருக்கிறார்கள். இதுவரை 122 பேர் தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கிறார்கள் விவசாயிகள் தமிழ்நாட்டில். ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. 1995ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை 2,98,648 பேர் தற்கொலை செய்து கொண்டு மடிந்ததாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆனால் புள்ளி விவரத்தில் வராத கணக்கு என்ன தெரியுமா? எனக்கு தெரிய இந்தியாவில் இதுவரை 6 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் வாழ முடியாமலும் மடிந்திருக்கிறார்கள். எனக்கு இருக்கிற பயமெல்லாம் இதே நிலைமை நீடித்தால் வானம் பொய்யாது, வளம் பிழைப்பறியாது, நீள்நில வேந்தர் கொற்றம் சிதையாது, பத்தினி பெண்டிர் வாழ்ந்த நாடு என்று புகழப்பட்ட தமிழ்நாட்டில் இதே நிலைமை நீடிக்குவானா? அவன் கேரளத்துக்காரன் கொங்கு மண்டலத்துக்கு வருகிற அணைகளிலே வருகிற தண்ணீரை தடுத்து அவன் அணைகளை கட்டுவாரானா? அட்டப்பாடியிலே அணை கட்டுவாரானா? அமராவதிக்கு வருகிற தண்ணீரை தடுத்து நிறுத்துவாரானா? காவிரி பிரச்சனையிலே அவன் மேகதாட்டு ராசிமணலிலே அணைகளை கட்ட தொடங்க போகிறார் என்று செய்தி வந்திருக்கிறதே, கர்நாடக மாநிலத்துக்காரன் அந்த அணைகளை கட்டி விடுவாரானா? பாலாற்றுக்கு குறுக்கே இன்னும் சில தடுப்பணைகளை ஆந்திரத்துக்காரன் கட்டி விடுவாரானா? இந்த தமிழர் பூமி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சென்னல் வயல்களும் செருங்கரும்பு தோட்டங்களும் வாழை தோப்புகளுமாக காட்சியளித்த தமிழ்நாடு, குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் என்று போற்றப்பட்ட தமிழ்நாடு அரேபிய பாலைவனத்தை போல ஆகும். இது ஒரு ஆராய்ச்சி குறிப்பு. தமிழ்நாட்டில் முதலில் பாலைவனமாக போவது தஞ்சை டெல்டா பகுதி என்று சொல்கிறார். இன்னொரு 200 ஆண்டுகளுக்குள் அப்ப தமிழகம் பஞ்ச பிரதேசமாகி எத்தியோப்பியாவை போல நமது பிள்ளைகள் எலும்பும் தோலுமாக ஒருவேளை சோற்றுக்கு வழியின்றி மடிகிற அவலம் வந்துவிடுமோ என்கிற கவலை என்னை பெரிதும் வாட்டுகிறது. நம்முடைய காலத்தில் அந்த ஆபத்து வராது, ஆனால் நம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் காலத்திலே அந்த ஆபத்து வரலாம். வருமுன் காப்பதுதான் அறிவுடைமை. இந்த 2 பிரச்சனைகளை நான் இங்கே எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஒன்று, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்சி. இந்த ஆண்டு 38% மழைதான் பெய்திருக்கிறது. 50% குறைவான மழை பெய்தாலே அதை வறட்சி மாநிலமாக அறிவித்து கடன்களை தள்ளுபடி செய்து ஏக்கர் ஒன்றுக்கு இவ்வளவு தொகை என்று நிவாரணம் வழங்கி விவசாய தொழிலாளர்கள் வாழ்வதற்கும் நிவாரணத்துக்கு ஏற்பாடு செய்து இறந்து போன விவசாயிகள் குடும்பத்துக்கும் நிவாரணம் தர வேண்டும் என்பது இப்பொழுது உடனடி கோரிக்கையாகும். நான் தஞ்சையிலே இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய புகழஞ்சலி கூட்டத்துக்கு சென்ற போது அன்று வரை இறந்தவர்கள் எண்ணிக்கை 79 இருந்தது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள். இன்றைக்கு காலை வரை கணக்கு பார்க்க 122 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கிறார்கள். இது தொடரும் என்று பயப்படுகிறேன். காரணம், இன்னும் 1-2 மாதத்தில் மழை பொய்த்து விட்ட காரணத்தால் குடிக்க தண்ணீர் இருக்காது. குடிதண்ணீர் இல்லாமல் பயிர்களெல்லாம் கருகி அவனுடைய முதலீடு, கடன் வாங்கி போட்ட முதலீடு, உழுவதற்கு, விதைப்பதற்கு, உரம் இடுவதற்கு, களை பறிப்பதற்கு, காபந்து செய்வதற்கு அவன் செய்திருக்கிற செலவுக்கு கணக்கு பார்ப்பீர்களானால் அவன் மேலும் கடனாளியாகிவிட்டான். எனவே இந்த நிலையில் மத்திய அரசு பயிர்க்கடன்களை முழுமையாக நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது 2 மாதம் நீட்டிப்பு கொடுத்திருக்கிறார் செலுத்துவதற்கு. இது பாதுகாக்காது.
மாநில அரசு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பொழுது கணக்கெடுப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் சகோதரர் மாண்புமிகு OPS சொல்லி இருக்கிறார். கணக்கெடுப்பு வேலை முறையாக நடக்க வேண்டும். அது நிலங்கள் எங்கெல்லாம் காய்ந்து கருகி பயிர்கள் இழப்பிற்கு ஆயிருக்கிறதோ அங்க ஏக்கருக்கு 30,000 கொடுங்கள். இறந்து போன குடும்பத்துக்கு 25 லட்சம் கொடுங்கள் என்கிற போது ஒரு தரப்பினர் அதை விமர்சனம் செய்கிறார்கள். இதை யோசித்துத்தான் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த சகோதரி ஜெயலலிதா அவர்கள் 2012-13 ஆண்டுகளில் ஒன்றை செய்தார். எடுத்த எடுப்பிலேயே நிவாரண தொகையை அறிவிக்காமல் கொடுக்காமல் ஒரு கட்டத்துக்கு பிறகு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளினுடைய கணக்கெடுத்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்கினார். அவரிடம் அதற்கு ஒரு விளக்கம் தந்தார். எடுத்த எடுப்பிலேயே நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் தந்தால் தற்கொலைகளை ஊக்குவிக்கிறார்கள், இதன் மூலம் குடும்பத்துக்கு பணம் கிடைக்கட்டும் என்று தற்கொலை ஊக்குவிக்கிறார்கள் என்ற விமர்சனம் வரும் என்பதால் நாங்கள் முதலில் கொடுக்கவில்லை என்று சொன்னார். இதை முதலமைச்சர் அவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். காரணம், ஒரு அரசு துறையிலே பணியாற்றிய ஒரு அதிகாரி தன்னுடைய நிலம் அடியோடு கருகி போய்விட்டது என்ற வேதனையில் நெஞ்சு வெடித்து செத்து போனார். ஆனால் அதற்கு என்ன விளக்கம் ஒரு தருகிறார்கள்? இவர் அதிகாரியாக இருந்தவர், சம்பளம் ஓய்வூதியம் கூட வரும், இவர் எப்படி இந்த விவசாயம் பொய்த்து போய்விட்டது என்று தற்கொலை செய்திருப்பார் என்று எந்த கருத்துக்கும் எதிர்கருத்து வைக்கின்ற சாக்ரட்டிஸ் வைத்தானோ இல்லையோ, தமிழ்நாட்டில் எல்லோரும் இன்றைக்கு சாக்ரட்டிஸ்கள் தான். அதுவும் தொலைக்காட்சி சாக்ரட்டிஸ்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அவன் ஏன் மடிகிறான் தெரியுமா? தாய்க்குத்தான் 10 மாசம் சுமந்த தாய்க்குத்தான் பிள்ளையினுடைய அருமை தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது.